நெல்லை டவுன் காட்சி மண்டபம் அருகே ஓய்வு பெற்ற தலைமை காவலர் வெட்டி கொலை செய்யப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் கிடைத்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நாகராஜன் வழங்கி கேட்கலாம். நாகராஜன், வணக்கம். இந்த சம்பவம் தொடர்பான மேலும் விவரங்கள். நெல்லை டவுன் பகுதி காட்சி மண்டபம் அருகே காலையில் தொழுகையை முடித்துவிட்டு வெளியே வந்த இஸ்லாமியர் ஒருவர் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். மர்ம நபர்களால் வெட்டி படுகொலை செய்யப்பட்டிருந்தார். இந்த தகவல் இருந்தும் காவல்துறையினர் மற்றும் அப்பகுதியினர் கூடி உடனடியாக காவல்துறை தகவல் தெரிவித்ததும் காவல்துறையினர் விசாரணை நடத்தினர். முதற்கட்ட விசாரணையில் இவர் ஏற்கனவே விருப்ப ஓய்வு பெற்ற காவலர் என்பது தெரிய வந்தது. அது மட்டுமில்லாது தற்போது அருகில் இருக்கக்கூடிய மசூதி ஒன்றில் பணியாற்றி வருகிறார். அங்குள்ள உதவியாளராக பணியாற்றி வருகிறார். இந்த நிலையில்தான் இந்த கொலை என்பது இவருக்கு அருகிலுள்ள ஒரு வீட்டினருக்கும் நிலத்தகராறு என்பது இருந்து வந்துள்ளது. அந்த நிலத்தகராறு காரணமாகத்தான் கொலை நடந்ததாக முதற்கட்டமாக தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது காவல்துறை தரப்பில். எனவே இந்த முன்விரோதம் காரணமாக நடந்த இந்த கொலையில் ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்டிருப்பது தெரிய வந்திருக்கிறது. ஜாகிர் ஹுசேன் கொலை செய்யப்பட்ட நபர் குறித்து இப்ப தற்பொழுது காவல்துறை தீவிர விசாரணையில் இறங்கியதில் அந்த நபரும் தற்பொழுது கைது செய்யும் சூழ்நிலை இருப்பதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.